வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் டே 2க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் வெப்சைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 30ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதியிலேருந்தே 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்க் லாங்குவேஜஸ் இந்த தமிழ், இங்கிலீஷு, அதே மாதிரி வந்து தெலுங்கு, மலையாளம் ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல, அதை அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 38 மாவட்டத்துலேயுமே பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, சென்டம் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ரீஅப்பீரியர் ஃபெயிலியர்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏயோட வேல்யூஷன் வந்து 8 + சிஎஸ்ஓட வேல்யூஷன் 1. 9 days வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 10th வந்து நடந்திருக்கு. உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ்லேயும் சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோஷியல் சயின்ஸில் கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால சோஷியல் சயின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மார்க் அப்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் மார்க் அப்டேஷன் பண்ணும்போது ஓவராலாக பார்ப்பாங்க ஆவரேஜ். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் கடைசி நேரத்தில் மதிப்பெண்களில் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதிப்பெண்கள் பதிவேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது. மதிப்பெண்களை பதிவேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணாலுமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக மே 19ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்து எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து பரிந்துரை கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்டிவ் தான், கன்ஃபார்ம்னு வந்து சொல்ல முடியாது. அவங்க ரிசல்ட்டு வர்றதுக்கான டேட்டை வந்து ஷெடியூலாக கொடுக்கும்போதே டென்டென்டிவ், அதாவது தற்காலிகமான தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி, கன்ஃபார்ம் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. அதனால் 19ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்போவுமே அன்அஃபிஷியலாக அந்த நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஓவராலாக மார்க் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டே 2க்கான அப்டேஷன் தான் இது. டே 1 வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி முடிஞ்சு ஏப்ரல் 1ஆம் தேதி ஹாலிடே, இப்போ மே 1ஆம் தேதி ஹாலிடே. இப்போ மே 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதன் விவரம் எல்லாமே மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்படும். இப்போ ஓவராலாக சென்னை டிஸ்ட்ரிக்டில் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆன்லைன் மோடில் மார்க்லாம் அப்டேஷன் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கு போவோம். டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அவங்க தான் ஓவராலாக 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் அனாலிசிஸ் போட்டு ரிசல்ட்டை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேர்ச்சி பெற்றவர்களோட விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களோட சதவீதம் போன்றவை பட்டியலாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 நாட்களும் அந்த பணிகள் தான் வந்து நடைபெறும். ஸோ அதனால் 17ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிசல்ட்ஸ்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து மார்க் அப்டேஷன் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.